கல்யாணாத்புஜ காத்தாய காமிதாக்த பிரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். உத்திராட நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலையும் இருக்கும், மகர ராசிலையும் இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலை இருக்கும், அங்கே உடம்பு இருக்கும். அப்போ இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? முதல்ல தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் மாற்றம் வரும். இப்போ நம்ம மகர ராசிக்குள்ளே இருக்கவங்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம் வேணும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் இது பெட்டராக இருக்குமா, குட்டாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டிய சூழல். பதவி உயர்வு டிலே ஆகும். நிறைய பேருக்கு பதவி உயர்வு வந்துடும், ஆனால் அதுக்குன்னா தகுந்த போஸ்டிங் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும். இன்னும் 3 மாதம் ஆகும், இன்னும் 6 மாதம் ஆகணும். எதிரிகள் மூலயமாக வம்பு வழக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தர் போயிட்டே இருப்பார், போலீஸ்காரன் நிறுத்துறாருன்னா முதல்ல அவர் என்ன நிறுத்த சொல்லியிருக்காரோ ஓரமாக நிறுத்திடணும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு கோபம் வரும். தன்னை யார் என்ன சொல்கிறாங்களோ முதல்ல அதில் கவனம் இருக்காது. அந்த கோவப்பட்டக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த சூழலை இவங்க சிக்கிப்பாங்க. அப்போ போலீஸ் சம்பந்தப்பட்ட காவல்துறையாளர்கள்கிட்ட நிதானமான சூழலை, நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த நிதானமான சூழலை வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணலாம்னா எப்போவுமே நிதானமாக இருக்கணும். வார்த்தைகளை விடாமல் பேசுறது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியம். 2025 லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்மியான தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய சுமக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இந்த 2025 நிறைய விஷயங்களை தலைக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக உத்திராடத்திலேயே என்ன பண்ணுறாங்க, இந்த முறை வருடப்பிறப்பு வருது. அப்போ உத்திராடத்தில் 11ல் புதன் இருக்கார். அப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் காலேஜில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். மாணவர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் நல்ல கல்வியில் தேறி வருவார்கள். நிறைய அறிவு வச்சுருந்தா கூட அவங்க கிளியர் பண்ணி முடிச்சுடுவாங்க. அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அவருக்கு உடனே பண்ணும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எப்போயுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே போயிடணும். இன்னும் கொஞ்சம் நாள் வரணும், இன்னும் பெட்டராக வரணும், இன்னும் பெட்டராக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வருடம் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு அந்த சூழலே வராது. அப்போது வேலை இல்லாத சூழலும் உங்களுக்கு ஏற்படும். படித்து முடிச்சிட்டோம், நமக்கு வேலை இல்லைன்ற பயமும் வேதனையும் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்த்தையில், மனைவியிடம் பேசும்போது வார்த்தையில் கவனத்தோடு பேசணும். புதிய முயற்சி எடுக்கும்போது தடைகளும் தாமதங்களும் வந்து விலகும். எப்பொழுதும் தலைக்கு வந்த தலப்பாவோட போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கண்டங்கள் வரும். அதுக்குன்னா பிராயச்சித்தம் பண்ணும். பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்தி கொள்ளும் கருவியோ தவிர பரிகாரம் என்பது தீர்வல்ல. அப்போ பரிகாரம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த பரிகாரம் இந்த காலகட்ட தேவையா? பரிகாரம் என்பது குருவை அணுக வேண்டும். அப்போ பரினா குதிரை, 7 குதிரை கொண்டு ஒரு காரியத்தை ஜெயம் பண்ண முடியுமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கான்னு அவர் பார்க்கணும். அவருக்கு எந்த நாள் சாதகமாக ஆகுதோ அந்த நாளில் போய் பரிகாரம் பண்ணும்போது வாழ்க்கை வெற்றி அடையும். அப்போ பரிகாரம் பண்ணக்கூடிய நாள் எல்லா நாளும் அல்ல. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலியிடம் கோபப்படாமல் இருக்கணும். யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்க மேன்மை அடையும். இந்த யானை கிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறோம் தெரியுமா? எல்லா மனிதனுக்குமே ஒரு சுவாசம் தான் ஓடும், 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இந்த யானைக்கு மட்டும்தான் எப்பவுமே 2 சுவாசம் ஓடும். அப்போ சுழிநாடி ஓடும் காலம். எல்லாரும் பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க. நான் 100 பிரதோஷம் போயிட்டேன், 50 பிரதோஷம் போயிட்டேன், 25 பிரதோஷம் போயிட்டேன், எனக்கு பலனே வரல, சனியோட தாக்கம் குறையல, எனக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றம் வரல, நல்ல முன்னேற்றம் வரல, ஏமாற்றமும் நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷ்டமான சூழலே கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அப்போது பிரதோஷ வழிபாடு உத்திராடமும் திரையோதசி வரும் காலத்தில் ஒரு முறை நீங்கள் யானை கிட்ட ஆசீர்வாதமும் பிரதோஷ வழிபாடு பூர்ணமாக பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இவர்கள் செல்ல வேண்டிய கோயில் திருவட்டாறு என்ற திவ்யதேசம் சொல்லுவாங்க. 108 திவ்யதேசத்தில் திருவட்டான்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது. அந்த திவ்யதேசத்துக்கு மேற்கு பார்த்த பெருமாள், மேற்கு பார்த்த எப்பவுமே டைரக்ஷன் பார்த்து கோயில் போகணும். உங்களுக்கு எந்த டைரக்ஷன் மோஸ்ட் அனுகூலமாக அங்கே போகணும். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில், மனைவியோட ஜாதகத்தில் சர்வாஷ்டக வர்க்கத்தில் எந்த பரல் அதிகம் வாங்கியிருக்கோ அந்த டைரக்ஷனில் வீடு வாங்கும் போதும் அது வீடு செழிக்கும். வீடு கட்டும் போது அடுத்த வீடு ஒரு 3 வருஷத்தில் வாங்கணும். ஒரு குழந்தை பிறந்தா ஒரு வீட்டில் வளர்ச்சி வரும். அப்போ வளர்ச்சி என்பது நம்மளுடைய உறவுகள் கூடும்போது கூட வளர்ச்சி பிறக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2025 மேன்மை அடையணும். திருவட்டாறு புதன் சேத்திரத்துக்கு போயிட்டு விமோச்சனை தேடுவது சாலச் சிறந்தது.